பிரைஸ் தி லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம போராடி ஜெபிக்கிறேன் நான், ஆனாலும் அதில் பலன் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களா? உங்களுக்கு தான் இந்த டீச்சிங். அதாவது நான் போராடி தினமும் நான் ஜெபம் பண்ணுறேங்க, நான் உபவாசித்து ஜெபம் பண்ணுறேங்க, நான் மணிக்கணக்கில் நான் ஜெபம் பண்ணுறேங்க, அதே நேரத்தில் நான் நீண்ட நாட்களாக நீண்ட வருடங்களாக நான் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனாலும் கூட என்னுடைய ஜெபத்துக்கு இன்னும் பதில் வரவே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களா? உங்களுக்கு தான் இந்த டீச்சிங். உங்களுக்கு தேவையானதை, அதாவது நான் போராடி நான் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன், ஆனாலும் நான் போராடி ஜெபித்தாலும் என்னுடைய ஜெபத்துக்கு பலனே வரமாட்டேங்குது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு தேவையானதை விசுவாசத்தோடு நீங்கள் கேட்க ஆரம்பிங்க. கேளுங்கள் அப்போ உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி மத்தேயு 7:7 ஆண்டவர் சொல்லி இருக்கிறத நாம் பார்க்குறோம். அப்போ நம்ம கேட்கும்போது நாம் விசுவாசத்தோடு நாம் கேட்கணும். நான் விசுவாசத்தோடு தாங்க கேட்குறேன், நான் விசுவாசத்தோடு கேட்குறேனா இல்லையாங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்படிப்பட்ட கேள்விகள் உங்களுக்குள்ள எழும்புது அப்படின்னா நீங்கள் இதை குறித்து கொஞ்சம் அதிகமாக நீங்கள் கற்றுக்கொள்ளணும். அதாவது நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் கேட்கும்போது தான் உங்களுக்கு காரியங்கள் வாய்க்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. விசுவாசத்தோட இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் விழு அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் அது அப்படியே நடக்கும் அப்படின்னு தானே ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அப்படி ஆண்டவர் சொல்லியிருக்கும்போது நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, நாம் விசுவாசத்தோடு நாம் கேட்கணும். சரி, இந்த விசுவாசத்தோடு கேட்குறத பற்றி, அந்த விசுவாசம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். விசுவாசத்தை குறித்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் என்ன புரிஞ்சு வச்சுருக்கிறீங்க அப்படிங்கிறது தாங்க இங்கே ரொம்ப முக்கியம். விசுவாசத்தை குறித்ததான ஒரு தனிப்பட்ட புரிதல் உங்களுக்கு வேணும். அது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவுகளையும் எப்படி அது பாதித்து ஆசீர்வாதமாக மாற்றி இருக்குது. நான் விசுவாசித்தேன், ஒரு காரியத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறதுக்காக நான் விசுவாசித்தேன், அப்படி நான் விசுவாசித்து நான் ஜெபம் பண்ணேன், அப்படி நான் ஜெபம் பண்ணும்போது அந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில் நான் கடந்து போன அந்த பாதைகளில் எனக்கு ஆசீர்வாதமாக மாற்றி இருக்கிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் சரியாய் விசுவாசித்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, உங்களுடைய விசுவாசம், அதாவது விசுவாசத்தை குறித்து தனிப்பட்ட முறையில் நீங்கள் என்ன புரிஞ்சு வச்சுருக்கீங்க, அதே நேரத்தில் உங்கள் வாழ்க்கையின் முடிவுகள், உங்கள் வாழ்க்கையின் சம்பவங்கள், நிகழ்வுகள், இதையெல்லாம் உங்களுடைய விசுவாசம் எப்படி அது பாதித்து உங்களுக்கு அதை ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்துருக்குது, இதை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ளுகிற போது தான், அப்போ தான் அதை குறித்து நீங்கள் யோசித்து பாருங்கள். அதை யோசித்து பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் ஜெபிக்கக்கூடிய ஜெபங்களுக்கான பதிலை நீங்கள் உடனே பெற்றுக்கொள்ள முடியும். சரி, இந்த விசுவாசத்தோடு நீங்கள் ஆண்டவர் இடத்துல கேளுங்க. அப்படி நீங்கள் கேட்கும்போது தான் உங்களுக்கு கொடுக்கப்படும்னு மத்தேயு 7:7 இயேசு சொல்லி இருக்கிறாரு. அப்போது இந்த விசுவாசத்தோடு கேட்கணும் அப்படின்னா இந்த ஃபெய்த், விசுவாசம்ங்கிறது என்ன அப்படிங்கிறத குறித்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது விசுவாசம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய டீச்சிங்ஸ், அதாவது போதனைகள் இருக்குது பார்த்தீங்களா, அவருடைய போதனைகள், அதே நேரத்தில் அவருடைய ப்ராமிசஸ், வாக்குத்தத்தங்கள். இந்த வாக்குத்தத்தங்களை நாம் எந்த அளவுக்கு ஆழமாக விசுவாசிக்கிறோம் அதுதாங்க முக்கியம். அதாவது நீங்கள் விசுவாசிக்கிறதுல எந்த அளவுக்கு வாக்குத்தத்தத்தை நீங்கள் ஆழமாக விசுவாசிக்கிறீங்க, ஆண்டவருடைய போதனைகளை எந்த அளவுக்கு ஆழமாக விசுவாசிக்கிறீங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். விசுவாசிகள் செய்யக்கூடிய பெரிய தவறான காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அதிகமாக வேதத்தை வாசிக்க மாட்டாங்க, அனுதினமும் காலையில் எழுந்து வேதத்தை வாசிக்க மாட்டாங்க, அப்படி ஒரு அமைதலான நேரத்தில் உட்கார்ந்து வேதத்தை வாசிக்க மாட்டாங்க, மனதை அமைதிப்படுத்தி கொண்டு வேதத்தை வாசிக்க மாட்டாங்க. அப்படி வேதத்தை வாசிக்காத போது அப்போ அவங்களுக்கு அன்னைக்கு பளிச்சுன்னு பேசக்கூடிய வாக்கு தத்தம் என்ன, அன்னைக்கு ஆண்டவர் எனக்கு பளிச்சுன்னு பேசக்கூடிய போதனை என்ன, இது தெரியாத போது எப்படி நாம் விசுவாசிக்க முடியும்? அப்போ நீங்க கேள்விப்பட்டால்தான் விசுவாசிக்க முடியும் அப்படின்னு சொல்லி வேதவசனம்
சொல்லுகிறதை நாம் பார்க்குறோம். அப்போ நாம் என்ன செய்யணும், நீங்கள் வேதத்தை வாசித்து அதை உங்கள் காதுனாலேயே நீங்கள் கேட்கணும், அல்லது மெசேஜஸ் கேட்டு அது மூலமாக டீச்சிங்ஸ் கேட்டு அது மூலமாக நீங்கள் சில வாக்குத்தத்தங்களையோ சில போதனைகளையோ நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். அப்போ தான் உங்களுக்கான விசுவாசம் உங்களுக்குள்ளே இருந்து எழும்ப ஆரம்பிக்கும். சரி, ஓகே, இப்போ இந்த விசுவாசங்கிறது என்ன கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வசனம் சொல்லுகிற கருத்தை, அதனுடைய ஐடியாவை அப்படியே நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்படிங்கிற அந்த ஏற்றுக்கொள்ளுகிறதையும் தாண்டினது தான் விசுவாசம். நம்ம நிறைய பேர் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, நம்ம ஏற்றுக்குவோம், வசனம் என்ன சொல்லுது, ப்ராமிசஸ் வாக்குத்தத்தங்கள் என்ன சொல்லுது, ஆண்டவருடைய டீச்சிங்ஸ் போதனைகள் என்ன சொல்லுது, இதையெல்லாம் நம்ம ஏற்றுக்குவோங்க. ஆனால் அதை நம்ம ஏற்றுக்கிட்ட காட்டிலும் அதை விட இன்னும் அதிகமாக உங்களுக்கு தெரியணும். என்ன தெரியணும் அப்படின்னா, அப்போ தான் விசுவாசம் எழும்போம். என்ன தெரியணும் அப்படின்னா, விசுவாசம்ங்கிறது என்னன்னா, ஆண்டவர் யார் அப்படிங்கிறத வேதத்தின் மூலமாக நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை உங்களுக்கு ஆண்டவர் யார் அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா, அதை குறித்த டீச்சிங்ஸை யூடியூப்ல தேடி எடுத்து நிறைய கேளுங்க. நானே நிறைய பேசி இருக்கிறேன், நிறைய அந்த மாதிரி கேளுங்க. அதே நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்யறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அவருடைய வாக்குத்தத்தங்களின் மூலமாக, கட்டளைகளின் மூலமாக அவர் என்னெல்லாம் செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லி இருக்கிறார். அப்படிங்கிறத குறித்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது தெரிஞ்சாதான் நீங்கள் ஒரு பூரண விசுவாசத்துக்குள்ள இயேசு சொல்கிற விசுவாசத்தோட கேளுங்க, அப்போ உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னார் பார்த்தீங்களா. அந்த விசுவாசத்துக்குள்ள நீங்கள் வர்றீங்க. சரி, ஓகே, இந்த விசுவாசம் நமக்கு எப்படி உதவி செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சாய்ஸஸ், நாம் எதையெல்லாம் நம்ம தேர்ந்தெடுக்கிறோமோ, இந்த காரியத்தை நான் செய்ய வேண்டும், இந்த ஆசீர்வாதத்தை பெற வேண்டும், இந்த அற்புதம் எனக்கு நடக்க வேண்டும், இந்த தெய்வீக சுகம் எனக்கு கிடைக்க வேண்டும், நான் இந்த காரியத்தில் அற்புதமாய் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும்னு எதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ, எதையெல்லாம் சூஸ் பண்ணுறீங்களோ, அந்த உங்களுடைய சாய்ஸஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் உங்களை வழி நடத்துறது தாங்க விசுவாசம். நீங்கள் வாழ்க்கையின் பகுதிகளில் ஒவ்வொரு நாளும் கடந்து போகிறப்போ ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு சில சவால்களை எதிர்நோக்குகிறீர்கள். அந்த சவால்களை சமாளிக்கிறதுக்கு, அந்த சவால்களில் ஜெயிக்கிறதுக்கு அதே நேரத்தில் சில தேவைகள் வருது, சில போராட்டங்கள் வருது, சில சந்தேகங்கள் வருது, சில அவ்விசுவாசங்கள் வருது. இப்படிப்பட்டதான சூழ்நிலைகளில் நீங்கள் சில முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க, சில சாய்ஸ், சில காரியங்களை செலக்ட் பண்ணுவீங்க. நான் இந்த காரியத்தில் இதில் நான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில சாய்ஸஸ், சில முடிவுகளை எடுப்பீங்க பார்த்தீங்களா. அந்த முடிவுகளில் உங்களை வழி நடத்தக்கூடியது தாங்க விசுவாசம். இந்த விசுவாசம் என்ன பண்ணுது அப்படின்னா, நீங்கள் ஒரு காரியத்தை செலக்ட் பண்ணுறீங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க. இப்போ ஒரு காரியத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க. அதில் நீங்கள் இப்போ வீடு கட்டுகிறதான காரியத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க பார்த்தீங்களா. அதில் உங்களுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தங்களையும் அவருடைய போதனைகளையும் கொடுத்து உங்களை விசுவாசிக்க வைக்கிறார். அந்த போதனைகள் உங்களுக்கு தெரியணும், வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு தெரியணும், அது அனுதினமும் உங்களுக்கு அவர் பேசி உங்களுக்கு கிடைக்கணும். அப்படி கிடைக்கக்கூடிய வாக்குத்தத்தங்கள், அப்படி கிடைக்கக்கூடிய அந்த போதனைகள் இருக்கு பார்த்தீங்களா. அந்த போதனைகள் என்ன பண்ணுது அப்படின்னா, உங்களுக்கு விசுவாசத்தை எழுப்புகிறது. அது விசுவாசத்தை எழுப்புறதோடு கூட உங்களை அது வழி நடத்துகிறது. அது உங்களை, அந்த போதனைகளும் அந்த ப்ராமிசஸும் உங்களை வழி நடத்துகிறது. அதே நேரத்தில் இப்போ விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. விசுவாசிக்க ஆரம்பித்து ஒரு வீட்டை கட்டுறதுக்கு அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ செயல்பட ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போ செயல்படுகிற போது உங்கள் செயலை ஷேப் பண்ணுறது, அதை உருவாக்குவது, உங்கள் செயலை உருவாக்குறதுக்கு இந்த விசுவாசம் பயன்படுகிறது. இந்த விசுவாசம் தான் உங்களை, உங்களுடைய சாய்ஸஸ் எல்லாத்துலேயும் அதுதான் வழி நடத்துகிறது. உங்கள் செயல்கள் எல்லாத்தையும் அதுதான் என்ன பண்ணுதுங்க, அது உருவாக்கி அதை ஷேப் பண்ணி அதை பூரணப்படுத்துகிறது. அப்போது இந்த விசுவாசங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இந்த விசுவாசம் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்வின் நோக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நோக்கத்திற்கு குறித்ததான ஒரு அறிவை உண்டாக்குகிறது. நான் இதுக்கு தாங்க பிறந்திருக்கேன், இதை செய்யறதுக்கு தாங்க நான் வாழ்ந்துட்டுருக்கேன், அதனால் நான் இதை செய்ய போகிறேன் அப்படின்னு நீங்கள் தீர்மானிக்கிறீங்க பார்த்தீங்களா. உங்கள் வாழ்க்கைக்கு கர்த்தர் கொடுத்த நோக்கம், நீங்களாக தேர்ந்தெடுத்துக்கிற நோக்கம்
நோக்கம் இல்லை, கர்த்தர் கொடுத்த நோக்கம். அந்த கர்த்தர் கொடுத்த நோக்கத்தில் நீங்கள் செயல்பட ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே அந்தந்த டைமில் ஆன் டைமில் சகலமும் நடக்குங்க. அவர் சகலத்தையும் நேர்த்தியாய் அதினதின் காலத்தில் செய்து முடிக்கிறவர். அதனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அவர் உங்களுக்கு கொடுத்த உங்கள் வாழ்க்கை நோக்கத்தை முதல்ல கண்டுபிடிங்க. அந்த நோக்கத்தை குறித்த அறிவை இந்த விசுவாசம் தாங்க கொடுக்குது. அந்த விசுவாசம் கொடுத்து அது என்ன பண்ணுது அப்படின்னா, அதில் உங்களை நீங்கள் என்ன செலக்ட் பண்ணி போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த செலக்ட் பண்ணி போகக்கூடிய பாதையில் உங்களை வழி நடத்துது. அதே நேரத்தில் உங்களுக்கு அந்த வாழ்வின் நீங்கள் செய்கிற செயல்களில் அது உங்களை என்ன பண்ணுது அப்படின்னா உங்களை உருவாக்குகிறது. சரி, ஓகே, இதை குறித்து வசனம் என்ன சொல்லுகிறது விசுவாசத்தை குறித்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எபிரேயரின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்குறோம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்படின்னா விசுவாசங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் என்ன எதிர்பார்த்துட்ருக்கோங்க, நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கணும்னு சொல்லி நாம் எதிர்பார்த்துட்ருக்கோம், என்ன கிடைக்கணும்னு சொல்லி நாம் எதிர்பார்த்துட்ருக்கோம். ஆண்டவர் என்னை இப்படி ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்துட்ருப்பீங்களோ அந்த ஆசீர்வாதத்தை நோக்கி நீங்கள் என்ன எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ அதில் நீங்கள் உறுதியாக இருக்க வைக்கிறது தாங்க விசுவாசம். நம்ம சில காரியங்களை எதிர்பார்க்கும்போது பல தோல்விகள் வரும், பல பிரச்சனைகள் வரும், பல இடையூறுகள் வரும். அது பிசாசின் மூலமாகவும் வரும், மனுஷர்கள் மூலமாகவும் வரும், சூழ்நிலைகளின் மூலமாகவும் தடை வரும். அந்த தடை வருது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் நாம் என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கோமோ அதில் நீ உறுதியாய் நில், நீ உறுதியாய் நில். கர்த்தர் சொல்லி இருக்கிறார், நீ உறுதியாய் நில். அவர் சொல்லி இருக்கிறார், அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் அதை நிறைவேற்றாதிருப்பாரோ. அதனால் அவர் செய்வார், கண்டிப்பாக அவர் சொல்லினதை அவர் செய்து முடிப்பார், அவர் நிறைவேற்றுவார். அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை, ஆழமான நம்பிக்கையை உண்டாக்கக்கூடியது தாங்க விசுவாசம். சரி, ஓகே, விசுவாசங்கிறது நாம் எதை எதிர்பார்த்துட்டு இருக்கோமோ அதில் நம்மளை உறுதியாக இருக்க வைக்குது. அதே நேரத்தில் நாம் இன்னும் பார்க்காத விஷயங்களில் உறுதியாக இருக்க வைக்குதுங்க. நான் எதிர்பார்க்கிறேன், அதில் நான் உறுதியாக இருக்கிறேன். நான் இன்னும் பார்க்கல, அதை இன்னும் அடையலை, அது எனக்கு இன்னும் கிடைக்கல. அந்த கிடைக்காத அந்த ஆசீர்வாதத்தை குறித்து நாம் நம்பிக்கையோடு, ஆழமான நம்பிக்கையோடு இருக்க வைக்கிறது தாங்க, உறுதியாய் அசையாமல் இருக்க வைக்கிறது தாங்க. சூழ்நிலைகளும் புயல்களும் கொந்தளிப்புகளும் போராட்டங்களும் என்ன தாக்குனாலும் சரி, நான் எடுத்து வச்ச காலை முன்ன வச்ச காலை பின்ன வைக்க மாட்டேன். ஏன்னா என் ஆண்டவர் யாருன்னு எனக்கு தெரியும். இதுக்கு தாங்க நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், ஆண்டவர் யாருங்கிறது நமக்கு தெரியணுங்க. அது சத்தியத்தின் மூலமாகத்தான் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். அந்த அறிவு நமக்கு வரணும், அது அனுபவ அறிவாகவும் மாறிடணும். ஆண்டவர் எனக்கு எப்படி இருக்கிறார்ங்கிறது எனக்கு தெரியும், எனக்கு இதுக்கு முன்னே எவ்வளவோ செய்திருக்கிறார், அதையெல்லாம் நான் அனுபவித்திருக்கிறேன். என் ஆண்டவர் யார், என் அப்பா யாருன்னு எனக்கு தெரியும். அதனால் நான் இன்னும் பார்க்காத விஷயங்கள்லையும் நான் உறுதியாக அசைக்க முடியாத விசுவாசத்தோடு கூட நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லக்கூடியது தான் இந்த எபிரேயரின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. சரி, விசுவாசங்கிறது ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள், அது நம்மால் பார்க்க முடியாததாக இருக்குது. ஆனால் அதை உண்மை அப்படின்னு நாம் நம்புகிறோம். அந்த உண்மைன்னு நம்புகிற விஷயத்தில் ஒரு உறுதியான நம்பிக்கை உண்டாக்கக்கூடியது தாங்க விசுவாசம். இன்னொரு தடவை சொல்கிறேன், விசுவாசங்கிறது ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை, நான் இன்னும் பார்க்காத ஆசீர்வாதங்களை, இன்னும் நான் பார்க்காட்டாலும் உண்மைன்னு நான் நம்பிட்டு இருக்கிற விஷயங்களை குறித்த ஒரு வலுவான, ஆழமான, உறுதியான நம்பிக்கையை உண்டாக்கக்கூடியது தாங்க விசுவாசம். அவ்வளோதாங்க. இந்த விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா போதும். நீங்கள் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்குறீங்களோ, நடுவில் என்ன சோர்வு வந்தாலும் சரி, என்ன ஏமாற்றம் வந்தாலும் சரி, என்ன பிரச்சனை போராட்டம் வந்தாலும் சரி, இல்லை என் ஆண்டவர் எல்லாத்தையும் எனக்காக யாவற்றையும் அவர் செய்து முடிக்கிறார் அப்படிங்கிற அந்த ஆழமான நம்பிக்கையாகிய விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்கிறதுனால நீங்கள் ஈஸியாக எல்லாத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்கிறீங்க. ஓகே, நீங்கள் ரொம்ப நாள் போராடி நீங்கள் ஜெபிச்சோம் இன்னும் பலன் பெறலை அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அதுக்கு நீங்கள் டெய்லியும் நீங்கள் வேதத்தை வாசித்து ஆண்டவருடைய போதனைகளையும் ஆண்டவருடைய ப்ராமிசஸ் ஆகிய அந்த வாக்குத்தத்தங்களையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கும் போது அன்றன்றைக்கு ஆண்டவர் பேசுகிற காரியங்களை நீங்கள் உங்கள் இருதயத்தில் வைத்து அதை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. அப்படி நீங்கள் செய்கிற போது ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்கிறார் என்று சொல்லி இருக்கிறாரோ அது மேலே நீங்கள் நம்பிக்கை
உறுதியான நம்பிக்கையை நீங்கள் வைக்க ஆரம்பிக்கிறீங்க. அப்படி நீங்கள் நம்பிக்கை வைக்கிற போது எதை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ அதில் உறுதியாக இருக்க ஆரம்பிக்கிறீங்க. இன்னும் பார்க்காத விஷயங்களில் நீங்கள் உறுதியாக இருக்கிறீங்க. அப்படி உறுதியாக இருக்கிறதுனால நீங்கள் கேட்கக்கூடிய காரியங்களில் உங்களுக்கு அற்புதம் நடந்துருது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே, அருமை பிள்ளைகளை உம்முடைய வல்லமையுள்ள கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. விசுவாசத்தோடு கூட நாங்கள் ஆண்டவரை ஜெபிக்கத்தக்கதாக கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைய தினத்தில் விசுவாசத்தின் ஆவியை எழும்ப பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம். அவ்விசுவாசங்களையும் சந்தேகங்களையும் பயங்களையும் கவலைகளையும் நான் கட்டி அப்புறப்படுத்துகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறதற்காக நான் நன்றியோடு கூட போய் துதிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தருடைய கிருபையின் கரம் உம்முடைய பிள்ளைகளை தாங்கட்டும். ஆசீர்வதியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் பில்டிங் ஃபண்டுக்காக ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட சத்தியங்களை கேட்கிற நீங்கள் இந்த சத்தியங்களின் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள் என்பது உண்மையானால் நீங்கள் இந்த ஊழியத்தில் நீங்கள் விதைக்கலாம். அது சின்ன காணிக்கையோ பெரிய காணிக்கையோ அது கண்டிப்பாக அது கர்த்தருடைய ஆலயம் கட்டுகிறதற்கான அந்த பில்டிங் ஃபண்டில் சேர்க்கப்படும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.